स्वनमोगाय विद्महे शूलकस्ताय धीमहि तन्नो बडुग प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 8ஆம் நாள் 20/2/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து இறையருடைய எல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் குரு வழிபாடு இன்றைய தினம் இந்த குரு வாரம் என்ற வியாழக்கிழமை நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது இந்த நவக்கிரகங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது இன்று இந்த வியாழ பகவானுக்கு ஒரு சிறப்பு. குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானை பிரார்த்தனை வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதே போல இன்று காலை 7:30 மணிக்கு மேலே அட்டமி திதி, இந்த திதி வாரியான விரதானுஷ்டானம். இந்த அட்டமி திதி கூடுகின்ற பொழுது இந்த தேய்பிறையிலே வருகின்ற அட்டமி பைரவ பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இவை எல்லாமே இந்த இறை பிரார்த்தனையிலே நாம் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளையும் தரும். நாம் பொதுவாக இந்த இறை வழிபாடு செய்கின்ற பொழுது வேறு சிந்தனை நமக்கு வரக்கூடாது. இதைத்தான் நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு இறைவனை வழிபட்டார், நடராஜ பெருமானை இந்த தில்லையம்பதிலே வழிபட்டார் என்று. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையேயாக என்று இந்த 5 புலனுக்கும் செல்லுகின்ற அறிவை ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி, கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தி இறைவனுடைய திருவருளை எல்லாம் பெறுகின்ற வகையில் இந்த பிரார்த்தனை செய்தார். கரணங்கள் 4 இந்த வெளியே இருக்கின்ற மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பது போல உள்ளே இருக்கின்ற கரணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அவைதான் அங்கே இயக்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பிரார்த்தனை செய்கின்ற நல்ல பிரார்த்தனைகளாக இருக்கின்ற பொழுது அவையெல்லாம் நமக்கு நிறைவேறும். இந்த வளர்பிறை அஷ்டமியிலே, தேய்பிறை அஷ்டமியிலே இந்த பூஜைகள் சிறப்பு. அதே இந்த தேய்பிறை அஷ்டமி பைரவ பெருமானை வேண்டி நெய் விளக்கு போடுகின்றவர் உண்டு. சிகப்பு நூலிலே திரி போட்டு நெய் விட்டு விளக்கேற்றுகின்ற வகையிலும் உண்டு. அவ்வாறு செய்கின்ற பொழுதிலும் இந்த பைரவ பெருமானுடைய அனுக்கிரகம் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே, பொதுவாக பைரவருடைய அவதாரமே, பைரவராக இறைவன் தோன்றியதே பிரம்மதேவனுக்கு நான் என்ற ஆணவம் 2 இடத்திலே வருகின்றது. ஒன்று அடிமுடி தேடிய படலத்திலே, ஒன்று இங்கே சிவனுக்கும் 5 தலை ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள் சிவனுக்கு இருக்குது. அதே போல எனக்கும் 5 முகம் என்று இருமாப்பு கொண்டிருந்தான் பிரம்மதேவன். அப்போ பிரம்மதேவனுக்கு 5 தலைகள். அதிலே ஆணவம் கொண்டதினாலே சிவனுக்கும் தனக்கும் வேறுபாடு இல்லை, சிவன் ஒன்றும் என்னை விட பெரியவர் இல்லை என்று ஆணவம் கொண்டான். இந்த ஆணவம் கொண்டதினாலே பிரம்மதேவருடைய ஒரு தலையை சிவன் கொய்தார். இதனுடைய தொடர்ச்சியை
நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி இன்று இந்த தேய்பிரை அஷ்டமியிலே பைரவப் பெருமானை பிரார்த்தனை செய்து பொங்கல் வழிபாடு செய்து வடமாலை சாத்தி வழிபாடு செய்கின்றவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.